ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? என்னை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்லை. ஸோ லெட் மீ இன்ட்ரடியூஸ் மை செல்ஃப். என் பேர் அஸ்வின். நம்ம டிபார்ட்மெண்ட்டோட ஸ்டூடெண்ட் ரெப்ரசன்டேட்டிவ்னா. இந்த இந்த வருஷம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஏகப்பட்ட சாதனைகள் பண்ணியிருக்காங்க. அந்த சாதனைகள் பற்றி ஒரு சின்ன வீடியோவில் பார்க்கலாம். பொதுவாகவே நம்ம காலேஜில் நம்ம டிபார்ட்மெண்ட் பசங்கிட்ட ஒரு ஸ்டீரியோ டைப் இருக்கும். பெருசாக எதுவுமே பார்ட்டிசிபேட் பண்ண மாட்டாங்க, கிளாஸை விட்டு வெளில வர மாட்டாங்க, கிளாஸ் தான் கதிங்கிற மாதிரி இருப்பாங்க. பெருசாக வெளில எந்த ஃபெஸ்ட்டோ எந்த ஈவெண்ட்டோ வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணதில்லை. ஆனால் இந்த வருஷம் வந்து அந்த ஸ்டீரியோ டைப் வந்து நம்ம பிரேக் பண்ணிட்டோம். எப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம பசங்க வந்து போத் காலேஜுக்குள்ளேயும் சரி காலேஜுக்கு வெளியிலையும் சரி ஏகப்பட்ட பார்ட்டிசிபேஷன் வந்து பண்ணியிருக்காங்க. இந்த வருஷம் எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம வந்து இந்த வின்னிங்ஸை வந்து நம்ம ஒரு 2 செக்மெண்ட்டாக பிரிச்சுப்போங்க. ஒன்று வந்து நம்ம காலேஜுக்குள்ளே பண்ண அச்சீவ்மெண்ட்ஸ், இன்னொன்று வந்து காலேஜுக்கு வெளியில் பண்ண நம்ம பசங்களோட அச்சீவ்மெண்ட்ஸ்னு பிரிச்சுப்போம். இந்த வருஷம் ஒரு 3 முக்கியமான ஈவெண்ட்ஸ் வந்து நம்ம காலேஜில் கண்டக்ட் பண்ணுவோம். கலை திருவிழான்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 20க்கும் மேற்பட்ட காம்படிஷன் வந்து இந்த வருஷம் கண்டக்ட் பண்ணாங்க ஃபைன் ஆர்ட்ஸ் அசோசியேஷன்லேருந்து. இதில் வந்து நம்ம டிபார்ட்மெண்ட்லேருந்து ஒரு 3 ப்ரைஸ் வந்து நம்ம பசங்க வின் பண்ணியிருக்காங்க. ட்ரெஷர் ஹண்ட் அப்படிங்கிற ஒரு காம்படிஷனில் நம்ம ஃபஸ்ட் இயர் பசங்க பிரேமன் டீம் வந்து ஃபஸ்ட் ப்ரைஸ் வின் பண்ணியிருக்காங்க. அண்ட் டிஜிட்டல் போஸ்டர் மேக்கிங், இது வந்து ஒரு டீம் ஈவெண்ட் ஆக்சுவலாக. இதில் வந்து நம்ம தேர்ட் இயர் பசங்க அஸ்வின் அண்ட் பிரியதர்ஷினி வந்து ஃபஸ்ட் ப்ரைஸ் வந்து வாங்கியிருக்காங்க. அண்ட் லாஸ்ட்டாக டெக் காலேஜ் 2.0 ஒரு காம்படிஷனில் அஸ்வின், தேர்ட் இயர் அஸ்வின் அண்ட் ஃபஸ்ட் பிஜி கோகுல்நாதன் வந்து ஃபஸ்ட் ப்ரைஸ் வந்து வாங்கியிருக்காங்க. எல்லா காலேஜ்லேயும் பார்த்திங்கன்னா இந்த ஸ்போர்ட்ஸ் மீட் டே மட்டுமே ஒரு பரபரப்பாக இருக்கும். மொத்த காலேஜுமே இருக்கும். நம்ம காலேஜ் மட்டும் அதுக்கு விதிவிலக்கு கிடையாது. நம்ம காலேஜுமே பரபரப்பாக தான் இருக்கும். இந்த வருஷம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த வருஷம் வந்து எக்ஸ்ட்ரா ஈவெண்ட்லாம் சேர்த்து ஒரு 30க்கும் மேற்பட்ட ஈவெண்ட் வந்து கண்டக்ட் பண்ணாங்க. போத் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸுக்கு வந்து கண்டக்ட் பண்ணாங்க. இந்த ஈவெண்ட்டில் வந்து நம்ம வந்து எல்லாமே அடிச்சிருக்கோம். ஃபஸ்ட் ப்ரைஸும் அடிச்சிருக்கோம், செகண்ட் ப்ரைஸும் அடிச்சிருக்கோம், தேர்ட் ப்ரைஸும் அடிச்சிருக்கோம். அது வந்து நம்ம வரிசையாக பார்த்துட்டு வரோம். ரிவர்ஸ் ஆர்டர் டிசெண்டிங் ஆர்டரில் பார்த்துட்டு வரோம். ஃபஸ்ட்டு தேர்ட் ப்ரைஸ் வந்து 4x100 ரிலேயில் வந்து கேர்ள்ஸ் வந்து அடிச்சிருந்தாங்க. அண்ட் செகண்ட் ப்ரைஸ்னு பொறுத்த வரைக்கும் அது ஒரு பெரிய லிஸ்ட்டே இருக்குது. செகண்ட் ப்ரைஸில் வந்து கேர்ள்ஸ் கேரமில் அண்ட் பேட்மிண்டன் பாய்ஸ் இதில் வந்து அவங்க செகண்ட் ப்ரைஸ் அடிச்சிருந்தாங்க. அண்ட் 100 மீட்டர் ரன்னிங்கில் வந்து கேர்ள்ஸ் அடிச்சிருந்தாங்க. 200 மீட்டர்ஸில் வந்து கேர்ள்ஸ் அடிச்சிருந்தாங்க. 4x100 வந்து பாய்ஸ் அடிச்சிருந்தாங்க. டிஸ்கஸ் த்ரோவில் நிரஞ்சன் வந்து செகண்ட் ப்ரைஸ் அடிச்சிருந்தான். கிரிக்கெட்டில் வந்து நம்ம பசங்க வந்து செகண்ட் ப்ரைஸ் அடிச்சிருந்தாங்க. அண்ட் ஃபஸ்ட் ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் என்னென்னா அது ஒரு அன்எக்ஸ்பெக்டட், கடைசி வரைக்கும் ஒரு இழுபறியிலே இருந்துச்சு. இந்த மாதிரி ஃபஸ்ட் ப்ரைஸா செகண்ட் ப்ரைஸான்னு தெரியாமல் நமக்கும் காமர்ஸுக்கும் ஒரு ஃபைட்லேயே இருந்துச்சு இந்த விஷயம் வந்து. ஒரு வழியாக வந்து ஃபஸ்ட் ப்ரைஸ் தந்துட்டாங்க நம்மளுக்கு. எஸ், ஃபஸ்ட் ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் வந்து March 1. இப்போ நம்ம March 1 டீமில் யாரெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணாங்கன்னு பார்ப்போம். ஃபஸ்ட் இயர் பிஜியில் விக்னேஸ்வரன் கேப்டன், கோகுல்நாதன் வைஸ் கேப்டன், பிரதீப், முருகேசன், சுதர்ஷன், அபிநயா. தேர்ட் இயர்ஸில் அனுஷ்யா, பிரியதர்ஷினி. செகண்ட் இயர்ஸில் நிரஞ்சன், கிறிஸ்டி, தீபிகா. அண்ட் ஃபஸ்ட் இயரை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் இயரில் தான் மெஜாரிட்டி இருக்காங்க. ஃபஸ்ட் இயரில் பிரேம்நாத், ஹரிப்ரியா, இனியா, சத்யபானு, ஸ்வேதா, பெருமாயி, பிரியா, பிரியங்கா, யோகேஸ்வரி, மனிஷா. ஸோ ஏன் வந்து மற்ற இந்த ஸ்போர்ட்ஸில் வந்து மற்ற ஈவெண்ட்டில் இருக்கவங்க பேரெலாம் சொல்லாமல் March 1 ஈவெண்ட் மட்டும் சொன்னேன்னு சொல்லி உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம். ஏன்னா மற்ற எல்லாருக்குமே வந்து சர்டிஃபிகேட்ஸ் தந்தாங்க. ஆனால் இவங்களுக்கு வந்து ஒரு கப்பை மட்டுமே கொடுத்து அனுப்பி விட்டாங்க. சர்டிஃபிகேட்ஸ் எதுவும் தரல, அவங்களுக்கான ஒரு ரெகக்னேஷன் வந்து இல்லை. இந்த மாதிரி இவங்க இதுதான் கலந்துக்கிட்டாங்கிறது வீடியோஸ் மூலிமா பார்த்தாங்க தெரியுமே தவிர இந்த மாதிரி தனியாக சர்டிஃபிகேட்ஸாக எதுவுமே இல்லை. கப் கொடுத்தாங்க, மொத்த டீமுக்குமே கப் கொடுத்தே இருந்தாலும் அவங்க பண்ணியிருக்காங்கிறதுக்கு ஒரு இது இல்லைல்ல. ஸோ அதனால தான் வந்து இவங்க பேரை வந்து மென்ஷன் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. மற்றபடி வேறு எதுவும் காரணங்கள்லாம் இல்லை. இந்த கைவிலங்கு போராட்டம்லாம் யாருக்காக? எங்களுக்காக.
உங்களுக்காக எங்களுக்காக உங்களுக்காக தான் உங்களுக்காகவே தான். இதை நான் மென்ஷன் பண்ணி ஆகணும். இதுக்கு முன்னாடி வந்து நம்ம ப்ரைஸஸ் வந்து அவ்வளோ வாங்கினது இல்லை. இந்த தடவை ப்ரைஸஸ் வாங்கிட்டு சர்டிஃபிகேட்டு, கப்பு, மெடலு எல்லாத்தையும் வாங்கி நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே போகிறோம். நம்ம ஸ்டாஃப்லாம் அப்படியே அந்த புன்னகையோடு இருந்தாங்க பாருங்கள். அது வேறு மாதிரி இருந்துச்சு, ஒரு மாதிரி மேஜிக்கலாக இருந்துச்சு. எல்லாம் ஒன்றா ஷிஃப்ட்டு, ரெகுலர் ஸ்டாஃப் எல்லாமே ஒன்றா இருந்து இந்த மாதிரி நம்ம பசங்களுக்காக அதன்னு சூப்பர்பா அந்த மாதிரி விஷலாம் பண்ணி நான் பார்த்ததே இல்லை மொத்த கிளாஸுக்கும். ஏன்னா பொங்கல் டயத்தில் வந்து எல்லாம் பார்த்துப்போம், பேசிப்போம், ஃபோட்டோஸ்லாம் எடுப்போம், டீச்சர்ஸ் எல்லாம் ஃபோட்டோ எடுப்போம். அது தாண்டி பெருசாக நான் அந்த 2 வருஷத்தில் எதுலேயுமே எடுத்தது கிடையாது. ஆனால் அந்த ஸ்போர்ட்ஸ் ஜெயிச்சுட்டு எல்லாம் மொத்த கிளாஸாக வந்து தெரியுமா, ஃபஸ்ட் இயர், செகண்ட் இயர், தேர்ட் இயரு, பிஜி எல்லோரும் ஒன்றா வந்து நம்ம ஸ்டாஃப் கூட இன்னும் ஃபோட்டோ எடுத்து தெரியுமா, அது மாதிரி மேஜிக்கலாக இருந்துச்சு. இங்கே சித்ரா மேம் தான், சித்ரா மேம் கையில் ஒரு கப்பு, இவங்க கலை மேம் கையில் ஒரு கப்பு, அப்புறம் வடிவேல் முருகன் சார்னார், எஸ்பி சார்னாங்க, இவங்க எல்லோரும் கூட சேர்ந்து எடுத்தப்போ அது ஒரு மாதிரி மேஜிக்கலாக, ஒரு மாதிரி ஒரு ஃபஸ்ட் டைம் ஒரு ஃபீலாக இருந்துச்சு. இந்த மாதிரி நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்காக எடுத்துருக்கோமே, நம்ம பசங்களாம் பண்ணியிருக்காங்க, அவங்களுக்கும் ஒரு சந்தோஷம் சொல்லிக்க முடியல. அன்றைக்கி அச்சோடி வரல, அச்சோடி சார் மட்டும் வந்திருந்தாருன்னா வேறு மாதிரி இருந்திருக்கும். அவர் தான் ரொம்ப திட்டிக்கிட்டே கிடந்தார். இந்த மாதிரி பசங்கள்லாம் கூப்பிட்டு போறியே, பசங்களாம் ஜெயிச்சிரும் அந்த மாதிரிலாம் சொல்லி கேட்டுக்கிட்டே அது அன்றைக்கி விட்டு அச்சோடி சார் வந்திருந்தாரு. அன்றைக்கி கதையே வேறு. அது நல்லா இருந்துச்சு. அந்த மூமெண்ட் வந்து நல்லா இருந்துச்சு. அந்த ஃபோட்டோ நான் டிஸ்பிளே பண்ணுறேன் பாருங்கள். ஃபோட்டோ நல்லா இருந்துச்சு. அந்த வீடியோலாம் ஒன்று எடுத்தோம், நல்லா இருந்துச்சு அது. ஸோ அதான் அந்த மூமெண்ட் நல்லா இருந்துச்சு. ஸோ அதை வந்து ஒரு இதாக சொல்லிடலாமேங்கிறக்காக தான், வேறு எதுவும். ஸ்போர்ட்ஸ் டேக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இன்டர் டிபார்ட்மெண்ட் டேலண்ட் ஃபெஸ்ட். இன்டர் டிபார்ட்மெண்ட் டேலண்ட் ஃபெஸ்ட்டில் வந்து இந்த தடவை ஒரு 11 காம்படிஷன்ட்ட கண்டக்ட் பண்ணாங்க. இது வந்து ஃபைன் ஆர்ட்ஸ் அசோசியேஷன் தான் எடுத்து நடத்துனது. இதில் வந்து நம்ம டிபார்ட்மெண்ட்ஸ்லேருந்து எந்த வின்னிங்குமே இல்லை. பார்ட்டிசிபேஷனுமே வந்து ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு இந்த தடவை. ஏன்னா அந்த டயத்தில் வந்து நம்மளுக்கு வந்து செமஸ்டர் லேப் போயிட்டு இருந்துச்சு, நம்ம ப்ராக்டிக்கல் லேப் வந்து போயிட்டு இருந்துச்சு நம்ம டிபார்ட்மெண்ட் சைட்லேருந்து எல்லா கிளாஸஸ்க்கும். ஸோ அதனால் வந்து பெருசாக அதில் பார்ட்டிசிபேஷன் வந்து நடக்கலை. ஹைலைட் பண்ணி மென்ஷன் பண்ணுறது ஒரு ரெண்டு டீம் சொல்லலாம். சோலோ டான்ஸ் பர்ஃபார்ம் பண்ண சத்யா, குரூப் டான்ஸ் பர்ஃபார்ம் பண்ண மனோஜன் டீம். ஏன் வந்து இவங்களை மென்ஷன் பண்ணி சொல்கிறேன்னா, இவங்க எப்படின்னா வந்து இவங்க 2 பேருமே நான் சொல்லியிருக்க 2மே நீங்கள் பார்த்தீங்கன்னா டான்ஸாக தான் இருக்கும். ஏன் வந்து இதை சொல்கிறேன்னா, இதுக்கு முன்னாடி நம்ம காலேஜில் வந்து நம்ம டிபார்ட்மெண்ட்டில் வந்து எந்த டான்ஸ் டீமுமே போனதில்லை. நாங்கள் செகண்ட் இயரில் ட்ரை பண்ணோம், பட் போக முடியல. இதில் தான் ஃபஸ்ட் டைம் வந்து நம்ம டிபார்ட்மெண்ட் சைடில் வந்து டான்ஸ் டீம் வந்து இறங்கியிருக்காங்க. டான்ஸ் பண்ணுற மெம்பர்ஸ் வந்து இறங்கியிருக்காங்க, நண்பர்கள் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் வந்து இதுவே ஒரு வின்னிங் மாதிரி தெரிஞ்சு. ஃபஸ்ட் டைம் வந்து டான்ஸ் பண்ணி பார்ட்டிசிபேட் பண்ண இவங்களுக்கு வந்து இவங்க பண்ண இதே வந்து இந்த டான்ஸே வந்து ஒரு பெரிய வின்னிங் மாதிரி தான் இருந்துச்சு. ப்ரைஸ் அடித்தாங்க அழைக்கலங்கிறத தாண்டி இவங்க வந்து வின்னர் தான் எனக்கு. இது வரைக்கும் நம்ம ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டிபார்ட்மெண்ட் ஃப்ரெண்ட்ஸ் பண்ண அச்சீவ்மெண்ட்ஸ் பற்றி பார்த்தோம். நம்ம காலேஜ் லெவலில் அவங்க பண்ண அச்சீவ்மெண்ட்ஸ் பற்றி பார்த்தோம். இப்போ காலேஜுக்கு வெளியே அவங்க பண்ண அச்சீவ்மெண்ட்ஸ் வந்து பார்ப்போம். நம்ம டிபார்ட்மெண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் ஃபஸ்ட் இயர் படிக்கிறப்பெல்லாம் பெருசாக வந்து இந்த மாதிரி வெளி காலேஜுக்கு போய் பார்ட்டிசிபேட் பண்ணுற மாதிரிலாம் யாரும் போனதில்லை, சிம்போசியத்துக்கெலாம் போனதில்லை. நான் செகண்ட் இயர் படிக்கிறப்பல தான் அது கொஞ்சம் கொஞ்சமாக மாற ஆரம்பிச்சிச்சு. அதுக்கு வந்து காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டிபார்ட்மெண்ட்டோட ஈவெண்ட் கோஆர்டினேட்டர், அதாவது இந்த சிம்போசியம்லாம் கூப்பிட்டு போய் பார்த்துக்கிறது, அந்த மாதிரியான விஷயங்கள் பார்த்துக்கிற கோஆர்டினேட்டர். உங்களுக்கு பெரும்பாலும் அது யாருன்னு தெரிய வாய்ப்பு இல்லை. இந்த வார்த்தையே புதுசாக கேள்விப்பட்டிருப்பீங்க, ஈவெண்ட் கோஆர்டினேட்டருங்கிறது. போயிருக்கேன் இதுக்கு முன்னாடி வந்து இந்த மாதிரி காலேஜஸ்க்கெலாம் சிம்போசியம் இந்த மாதிரி வெளியில் காம்படிஷன்லாம் போனவங்களுக்கு அவர் யாருங்கிறது தெரியும். இருந்தாலும் உங்களுக்கு ஒரு 3 செகண்ட் வந்து கெஸ் பண்ணுறதுக்கு டைம் தரேன். வேறு யார்? அதுவும் நான் தான். அஸ்வின் பி. எல்லா அந்த போனஃபைட் சர்டிஃபிகேட்லேயும் பார்த்தீங்கன்னா அண்ணன் பேர் இருக்கும், அஸ்வின் பின்னு ஈவெண்ட் கோஆர்டினேட்டர்னு போட்டு. செகண்ட் இயர்லேருந்து நான் தான் ஈவெண்ட் கோஆர்டினேட்டராக இருக்கேன். போன வருஷமும் சரி, இந்த வருஷமும் சரி, பசங்க நிறைய அதுக்கு கூப்பிட்டு போயிருக்கேன். அதில் பொறுத்த வரைக்கும் ஒரு 20க்கும் மேலே வந்து ஈவெண்ட்ஸுக்கு வந்து நாங்கள் போயிருக்கோம். தனியாகவும் போயிருக்கோம், சேர்ந்தும் போயிருக்கோம். இதில் வந்து ஒரு 2 இதில் தான் ப்ரைஸ் அடிக்க முடிஞ்சிச்சு. 20ல் 2 பார்த்துக்கோங்க எப்படின்ட்டு. நம்ம திருச்சியில் இருக்க எஸ்ஆர்சி காலேஜ் கண்டக்ட் பண்ண டிஜி ஆர்ட்டுங்கிற ஒரு ஆன்லைன் போஸ்டர் மேக்கிங் காம்படிஷனில் நான் வந்து செகண்ட் ப்ரைஸ் எடுத்திருந்தேன். அடுத்து 2வது வந்து எதில் வின் பண்ணியிருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்திரா கணேசன் சொல்லிட்டு பஞ்சப்பூரில் ஒரு காலேஜ் இருக்கும். அங்கே வந்து டெக்கோஸ் பார்க்குன்னு சொல்லிட்டு ஒரு ஈவெண்ட் கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க.
அங்கே வந்து டெக் மீம் கிரியேஷன் சொல்லிட்டு ஒரு காம்படிஷனில் நானும் மனோஜும் வந்து ஃபஸ்ட் ப்ரைஸ் வந்து அதில் வின் பண்ணியிருந்தோம். அதான் எங்களோட ஃபஸ்ட்டு ப்ரைஸ். ஆக்சுவலாக நேரில் போயிட்டு ஸ்டேஜில் வாங்குறது, அதை ஃபோட்டோ டிஸ்ப்ளே பண்ணுறேன் பாருங்கள், அது மாதிரி நல்லா இருந்துச்சு. ஃபஸ்ட் டைம் வந்து நானும் மனோஜும் வாங்கினது வந்து நல்லா இருந்துச்சு. பக்கத்தில் இருந்த பையன் வந்து அவன் வேறு காலேஜ், NPRனு ஒரு திண்டுக்கல்ல ஒரு காலேஜ் பையன், அவன் வந்து ஒரு டீமை பண்ணி நல்லா ஜாலியாக பண்ணோம் அன்றைக்கி அந்த ஈவெண்ட்டு. நல்லா இருந்துச்சு. இந்த 2 ஈவெண்ட் தான் வந்து இந்த 2 சிம்போசியத்தில் தான் வந்து நாங்கள் வந்து ப்ரைஸ் அடிச்சிருந்தோம். மற்றபடி எதுவும் இது பண்ணல. 20 இதில் வந்து வேறு எதுவும் வின் பண்ணல. இது 2ல் மட்டும்தான் வின் பண்ணியிருந்தோம். இப்போ நம்ம டிபார்ட்மெண்ட்டோட ஸ்கோர் போர்ட் பார்ப்போம். போன வருஷம் வந்து கலைத்திருவிழாவில் நம்ம எந்த ப்ரைஸஸுமே அடிக்கலை. ஏன்னா போன வருஷம் கலைத்திருவிழா கண்டக்ட் பண்ணல. இந்த வருஷம் தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. இந்த வருஷம் ஸ்டார்ட் பண்ண புதுசுலேயே வந்து நம்ம 3 ப்ரைஸ் அடிச்சிருக்கோம். அண்ட் போன வருஷம் ஸ்போர்ட்ஸ் டேயில் வந்து 2 ப்ரைஸ் தான் நம்மளால் அடிக்க முடிஞ்சுச்சு. ஆனால் அந்த 2 இந்த வருஷம் 9 வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அடுத்ததாக டேலண்ட் ஃபெஸ்ட்டில் வந்து நம்ம போன வருஷமும் சரி இந்த வருஷமும் சரி இன்னும் அக்கௌண்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணல. இன்டர் காலேஜ் ஈவெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம இந்த வருஷம் தான் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருக்கோம். ஆன்லைனில் ஒன்றும் ஆஃப்லைனில் ஒன்றும் வின் பண்ணியிருக்கோம். லாஸ்ட் இயர் வந்து நம்ம எந்த ப்ரைஸஸுமே வின் பண்ணல. இந்த வருஷம் மொத்தமாக 14 ப்ரைஸஸ் நம்ம வின் பண்ணியிருக்கோம். இந்த 14 ப்ரைஸஸ் வின் பண்ண நண்பர்களுக்கு என்னோடய வாழ்த்துக்கள். இந்த வருஷத்தோடு விட்டுறாமல் அடுத்தடுத்து வர வருஷங்கள்லேயும் இந்த மாதிரி அதிகமான ப்ரைஸஸ் வின் பண்ணுவீங்கன்னு சொல்லி நம்புகிறேன். நன்றி, வணக்கம். இந்த ஏவி முடிஞ்சிருச்சு. இதோட நீ ஸ்கிப் பண்ணிக்கலாம், இல்லை கடைசி பார்ட் பார்க்கணுனாலும் பார்க்கலாம். உங்களுக்குள்ள ஒரு கேள்வி வரலாம், இவன் ஏன் இந்த வீடியோ போட்டான், ஏன் இந்த வீடியோ எடுக்கிறான் அப்படின்ட்டு உங்களுக்கு வந்து தோணலாம். கேள்வி எழும்பலாம், கண்டிப்பாக எழும்பும். நீ என்கிட்ட கேட்பீங்க, அது தெரியும். நான் கேட்குறதுக்கு முன்னாடியே நான் சொல்லிடுறேன் அதுக்கான காரணம் என்ன, ஒய், வாட் இஸ் த ரீசனுங்கிறத சொல்கிறேன் உங்களுக்கு. வேறு எந்த காரணத்துக்காகவும் இல்லை, நம்ம ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டிபார்ட்மெண்ட் ஃப்ரெண்ட்ஸ் பண்ண அச்சீவ்மெண்ட்ஸ் வந்து பெரும்பாலும் யாருக்கும் தெரிய மாட்டேங்குது. அவங்கள தாண்டி அவங்க குட்டி குட்டி சர்க்கிள் தெரியுமே தவிர வேறு யாருக்குமே தெரிய மாட்டேங்குது. மொத்த டிபார்ட்மெண்ட்டுக்குமே இது ரீச் ஆகணும்னா கஷ்டம் தான். அப்படி ரீச் ஆகினா என்ன பண்ணும், ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி வச்சு சொல்லணும். நம்ம இந்த மாதிரி ஃபங்க்ஷன்லாம் வந்து நம்ம டிபார்ட்மெண்ட்டில் வைக்க மாட்டாங்க. வைக்கிற ஒரே ஃபங்க்ஷன்னா பொங்கல் ஃபங்க்ஷன் மட்டும்தான் நம்ம டிபார்ட்மெண்ட்டில் வைப்பாங்க. அடிக்கடி செமினார் வச்சு கழுத்திருப்பாங்க. ஸோ அதனால் ஃபேர்வெல் வைப்போம். ஃபேர்வெல்லில் வந்து சீனியர்ஸ்க்கு எல்லாத்துக்குமே வந்து பாய் சொல்லிவிட்டு நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் பண்ண இந்த வருஷம் அகாடமிக் இயரில் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் பண்ண அச்சீவ்மெண்ட்லாம் சொல்லலாம், எல்லாரையும் செலிப்ரேட் பண்ண வைக்கலாம், அந்த மாதிரிலாம் பிளான் பண்ணியிருந்தோம். பட் ஃபேர்வெல் நடக்காத காரணத்தினால அதை டெலிவர் பண்ணுறது எப்படின்னு தெரியலை. ஸோ அதனால தான் இந்த வீடியோ எடுத்திருக்கேன். இது வந்து ஆக்சுவலாக மே 3ஆம் தேதி எடுத்துகிட்ருக்கேன். நாளைக்கு வந்து எலெக்ஷன் ரிசல்ட். இந்த வீடியோ எப்போ வரும்னு தெரியல. ஒரு எய்ம் இருக்குது, இந்த மாதிரி இந்த வீடியோ வந்து நான் எக்ஸாம் முடிக்கிறதுக்குள்ள மே 11 வந்து எனக்கு எக்ஸாம் முடியுது, ஜெண்டர் ஈக்குவாலிட்டி எக்ஸாம் முடியுது. அதுக்கு முன்னாடிக்குள்ளே பப்ளிஷ் பண்ணிடுங்கிறத எனக்கு ஒரு ஆசையாக இருக்குது. பண்ணிடணும், உங்கள் எல்லோரையும் ரீச் பண்ணிடணும். இந்த வீடியோ மூலயமா நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் பண்ண அச்சீவ்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் பார்க்கணுன்னு சொல்லி நான் விருப்பப்படுறேன். என் எக்ஸாம் முடிகிறதுக்கு முன்னாடி லெட்ஸ் சி முடிக்கிறேன்னா என்னங்கிறது தெரியலை. ஒன் அண்ட் ஒன்லி ரீசன் தான் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்காக, நம்ம ஃப்ரெண்ட்ஸ்க்காக தான். அவங்க பண்ண அச்சீவ்மெண்ட்ஸ் வந்து வெளில தெரிஞ்சால் தான் நாளை பின்ன அவங்கள மாதிரி நிறைய அச்சீவ்மெண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு நிறைய ஆள் வருவாங்க. ரொம்ப அறுக்க விரும்பலை. இதான் ரீசன். அண்ட் இன்னொரு விஷயம், இதில் வந்து நான் வின்னர்ஸ் மட்டும் சொல்லியிருப்பேன். அந்த பார்ட்டிசிபேஷன் பண்ணவங்க பற்றி பெருசாக சொல்ல விரும்பலை. நான் ஒரு இன்னொரு வீடியோவே ஒன்று ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த மாதிரி நல்லா பர்ஃபார்ம் பண்ணவங்க இந்த வருஷம் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. நல்லா பர்ஃபார்ம் பண்ணவங்க வந்து ஹானரபிள் மென்ஷன் சொல்லிவிட்டு ஒரு டைட்டிலில் ஒரு வீடியோ வந்து வரும் அடுத்ததாக. அதில் வந்து இதில் விட்டு போனதை நான் சொல்கிறேன். ஏன்னா அது வந்து ஒரு ஹைலைட் மாதிரி போகலாம், ரொம்ப ஷார்ட்டாக முடிச்சிடலான்னு சொல்லிட்டு தான் ஐடியா. அதனால தான் அந்த ஹானரபிள் மென்ஷன் பார்ட்டை வந்து கட் பண்ணி தூக்குற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அந்த ஹானரபிள் மென்ஷன் வீடியோ வந்து வரும். ஸோ அதையுமே கன்ஃபார்ம் வாட்ச் பண்ணுங்கள். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.